எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிடுச்சு. அடுத்து எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அண்ணன், நான், தம்பி மொத்தம் 3 பேர். அதுக்கு பிற்பாடு 10ஆம் கிளாஸ் வரை படிக்க வச்சேன். அதுக்கு மேலே எனக்கு முடியலை. பீடி தான் சுற்றுனேன். இப்போ கூட பீடியும் சுற்ற முடியலை. அந்த மண்டையில் நரம்பு திளைச்ச இல்லைன்னு சொல்லுவாங்க. சிரித்திடும் மலர்கள் கண்டு சிலிர்த்திடும் கண்கள் உண்டு. ஆனால் கனரக வாகனங்களின் நலனறிய யார் உண்டு? நான் உண்டு என்று சொன்ன வேங்கை மகன் இவர். பால்முகம் மாறுவதற்குள் அப்பா தவறிவிட பீடி சுற்றும் தொழில் செய்து இந்த இளைஞரை வளர்த்திருக்கிறார் இவரின் அன்னை. 10ஆம் வகுப்போடு படிப்புக்கு பை சொன்ன இவர் கரியரை தேர்ந்தெடுப்பதற்குள் படாத பாடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இலவச தொழில் பயிற்சியை கொடுத்து அந்த இளைஞரின் இதய துடிப்பை இயல்பாக்கி இருக்கிறது நிக்கோலா ஃபவுண்டேஷன். கிடைத்த வாய்ப்பை கச்சிதமாய் பயன்படுத்தி கொண்டவர் இன்று சொந்த மண்ணில் ஒரு ஒர்க் ஷாப்பையும் ஓபன் செய்திருக்கிறார். வறுமையும் வெறுமையும் ஒரு நாள் தோற்று போகும் உண்மையான திறமைக்கு முன் என்பதற்கு வாழும் உதாரணமான நிக்கோலாவின் 2023ஆம் ஆண்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் மற்றும் இன்றைய ஒர்க் ஷாப் ஓனர் தென்காசி முப்புடாதிக்கு யூத் ஐகான் விருதினை வழங்குவதில் நெஞ்சம் நிறைகிறது நிக்கோலா ஃபவுண்டேஷன். என் பேர் முப்பிடாதி, அம்மா பேர் லட்சுமி, வீட்டுக்காரர் சுப்பையா. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிடுச்சு. அடுத்து எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அண்ணன், நான், தம்பி மொத்தம் 3 பேர். அவங்க தவறிட்டாங்க. ரைஸ் மில்லில் போய் வேலை பார்த்த இடத்துல கரண்ட் பிடிச்சி கொட்டிக்குள்ளே போட்டுச்சு. அதனால இறந்த உடனே அதை வச்சு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து. அடுத்து எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அண்ணன், நான், தம்பி மொத்தம் 3 பேர். அதுக்கு பிற்பாடு 10ஆம் கிளாஸ் வரை படிக்க வச்சேன். அதுக்கு மேலே எனக்கு முடியலை. வீடு தான் சுற்றுனேன். அடுத்து தாத்தா இருந்தாங்க. தாத்தா தான் ஓரளவு கொஞ்சம் முன்னேறி கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு அப்பா இறந்ததுலேருந்து ஒரே தலைவலி வந்து எனக்கு ஒரு வேலையுமே பார்க்க முடியல. இப்போ கூட பீடியும் சுற்ற முடியலை. அந்த மண்டையில் நரம்பு திளைச்ச இல்லைன்னு சொல்லுவாங்க. மண்டை வலி கேட்கவே மாட்டேங்குது. எல்லா பக்கமும் பார்த்துட்டேங்க. எங்கள் அப்பா கொஞ்ச நாள் ஒரு 7 வருஷம் போல் எங்கள் அப்பா வயசாக இருந்து வளர்த்தாரு. அதுக்கு பிற்பாடு எங்கள் அப்பா தவறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன். இருக்க வச்சு ரேஷன் அரிசி வச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பையங்க கொஞ்சம் வேலை பார்த்த விட்டு தான் கொஞ்சம் கடன் கப்பி வாங்கி போட்டு வீடு வாசல் எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே படிக்கலாம். இந்த மெக்கானிக்கல் வேலை தான் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடமை இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருக்குன்ட்டு அதுக்கு மேலே படிக்க போக மாட்டேன்ட்டாங்க. அதுதான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நான் போகிறோமா அங்கே போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கோலா ஃபவுண்டேஷனில் படிக்க போயிருந்துச்சு பையன். அங்கே போயிட்டு இங்கே வந்து சனி ஞாயிறு வேலை பார்த்து அங்கே மாற்றி சாப்பாட்டுக்கு கையில் வச்சுக்கிட்டு போவோம். நல்லா சொல்லி கொடுத்து அந்த கம்பெனியில் இப்போ ஈச்சர் கம்பெனிக்கு போயிருந்தாங்க. அங்கே 1 வருஷம் வேலை பார்த்தாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ தனியாக வந்து சொந்தமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் எனக்கு பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு கொஞ்சம் பாக்கி வாங்கி போட்டிருக்கு. அதையும் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. நிக்கோலா ஃபவுண்டேஷனில் தான் பையன் தொழில் படித்து நல்லபடியாக வந்து என் குடும்பத்தையே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் என் பிழப்பு கொஞ்சம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த நிக்கோலா ஃபவுண்டேஷனில் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிக்கோலா ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் பாருங்கள், ஒரு விஷயம் யோசிக்கணும்.
எப்ப வேணாலும் உதவி கிடைக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் கிடைக்கும். என் பேர் முப்பிடாரி. எனக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன் கோவில். நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சுட்டு லோக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் நிக்கலோ ஃபவுண்டேஷன் வச்சு ஃபேஸ்புக் ஆர்டரில் பார்த்தேன். அதை சேர்ந்து அப்படியே வந்து ட்ரைனிங் 3 months கோர்ஸ் முடிச்சுட்டு டீச்சர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2வது இப்போ ஓனாக ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் சொந்தம். இது வரைக்கும் நான் அவார்டு வாங்கினது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் அவார்டு. இது எனக்கு பெருமையாக இருக்குது. நிக்கலோ ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி.